இந்த ஜோதிட விஷயத்துல ஒரு விதி இருக்கிறது. நம்ம பூமி வாழ்க்கையில ஒன்றை பெற ஒன்றை இழக்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா? இது ஜோதிடத்துக்கும் பொருந்தும். உதாரணமாக, சூரியனை வலுப்படுத்தினால் சனி பகவான் வலுவிழப்பார். சனி வலுவாக இருந்தால் சூரியன் வலுவிழப்பார். இரவு சனிக்குரிய காலம், பகல் சூரியனுக்குரிய காலம். அதாவது எல்லாமே எதிரெதிர் சொல் உண்டு. அருளுக்கு பொருள் எதிரி, பொருளுக்கு அருள் எதிரி, நன்மைக்கு தீமை, தீமைக்கு நன்மை. இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம்ல. நான் சோம்பேறித்தனமா இருக்கிறேன் அப்படின்னா அவன் இருட்ட விரும்புவான், அது சனி காரகத்துவம். நான் சுறுசுறுப்பா இருக்கேன்னா அவன் வெளிச்சத்தை விரும்புவான். அதாவது போன ஜென்மத்துல பாவம் பண்ணிட்டோம்னா அது கடவுள் தான் தீர்க்கணும். வாழ்வியல் பரிகாரம் என்பது நம்மால் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் இருந்தால் அதற்கு பேர் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா பாருங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் பெருசா படித்திருக்கவே மாட்டார்கள். தன் பணத்தை எண்றதுக்கு கூட அங்க ஆடிட்டிங் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா வைத்திருப்பாங்க. இப்ப உடல் பருமன் அப்படின்றது குரு, கொழுப்பு, மஞ்சள். ஓகேவா? ஒருத்தர் சதைப்பற்றோட ரொம்ப நல்லா இருக்காரு, மசில்ஸ் பில்டோட இருக்காருன்னா அது செவ்வாய். பண பிரச்சனை அப்படின்னு வருதுன்னு ஒரு பதிவு போடுறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே பணம் சம்பந்தப்பட்ட கிரகத்திற்குரிய பொருள் வழிபாட்டை தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றது 1ஆம் பாவம். வெற்றியை பத்தி யோசிக்கிறவங்க திருமணத்தை பத்தி யோசிக்க கூடாது, திருமணத்தை பத்தி யோசிக்கிறவன் ப்ரொஃபஷனலை பத்தி யோசிக்க கூடாது. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். யாருக்கு தாங்க வாழ்க்கையில பிரச்சனை இல்ல? சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க பல பிரச்சனைகள் ஒன்றா சூழ்ந்து வருதே. குழந்தை நல்லா படிக்கணும், அதுக்கு முன்னாடி முக்கியமா கல்யாணம் நடக்கணும், அதே மாதிரி காசு வேணும், வேலை வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், முதல்ல நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும், குடும்பத்துல அன்பு வேணுங்க, வேணும் வேணும் வேணும்னு எல்லாம் கேட்டுட்டே போறோம். ஆனா அதெல்லாம் கிடைக்குதா? இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நம்ம பார்த்து கேட்கறோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இதுக்கு இந்த பரிகாரம், அதுக்கு அந்த பரிகாரம்னு அடிக்கிட்டே போவாங்க. இது எல்லாம் கிடையாதுங்க. எல்லா பிரச்சனையும் தீரணும், ஆனா நாங்க ஒரே ஒரு பரிகாரம் தான் செய்வோம். அப்படி ஒரு விஷயம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டாக்க அவங்க ஒரு பெரிய விஷயத்த சொல்றாங்க. அதை நம்ம மெனக்கிட்டு எடுத்துட்டு போய் செய்யறோம். செஞ்சா எல்லா பிரச்சனை இல்லைங்க, ஒரு பிரச்சனை கூட தீர மாட்டேங்குதே. அப்போ நாம கேட்பது தவறா அல்ல அந்த ஜோதிடர் நம்மளை ஏமாத்துறாரா? இது குறித்த நிறைய விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிடாலயாவின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயே நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், யாருக்கு தான் சார் ஆசை இல்லை? எல்லாருக்குமே நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லைங்களா? இந்த நிறைவு அப்படிங்கும் போதுதான் எக்கச்சக்கமான அம்புகள் எங்களை துளைக்குது சார். எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கேள்விக்குறியா எங்க முன்னாடி நிக்குது. நாங்க ஒரு ஜோதிடர் கிட்ட போய் கேட்கிறோம், நாங்க ஜாதகத்தை காமிச்சு கேட்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஐயா, எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறோம். எங்களுக்கு ஒரு ஆதங்கம், நாங்களும் நல்லா வாழணும்னு, அதனால நாங்க போய் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜோதிடர் என்ன பண்றாரு? ஒரு பெரிய பரிகாரத்தை சொல்றாரு. நாங்க கஷ்டப்பட்டு அதை செஞ்சு முடிக்கிறோம் சார். ஆனா இருக்கிற பிரச்சனையில ஒண்ணு கூட சரியாக மாட்டேங்குது. அப்போ நாங்க கேட்பது எங்களுடைய மிகப்பெரிய பேராசை அப்படின்னு நீங்க சொல்வீங்களா, இல்ல அந்த ஜோதிடர் எங்களுடைய இயலாமையை யூஸ் பண்ணி எங்களை ஏமாத்துறாருன்னு சொல்வீங்களா? அதாவதுமா, பொதுவா இந்த ஜோதிட விஷயத்துல ஒரு விதி இருக்கிறது. நம்ம பூமி வாழ்க்கையில ஒன்றை பெற ஒன்றை இழக்க வேண்டும் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது இல்லையா? இது ஜோதிடத்துக்கும் பொருந்தும். ஜோதிடத்துல 9 கிரகங்கள் இருக்கிறது இல்லையா? இந்த 9 கிரகங்கள்ல ஒரு கிரகத்தை நாம் வலுப்படுத்தும் பொழுது ஒரு கிரகம் வலுவிழக்கும் அப்படின்றத நம்ம நன்றாக என்ன பண்ணிக்கணும்னா புரிந்து கொள்ளணும். இப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, உதாரணமாக சூரியனை வலுப்படுத்தினால் சனி பகவான் வலுவிழப்பார், சனி வலுவாக இருந்தால் சூரியன் வலுவிழப்பார். இரவு சனிக்குரிய காலம், பகல் சூரியனுக்குரிய காலம். இது ரெண்டுமே எனக்கு ஒரே டைம்லயே வேணும்னா அது நடக்குமா? சீசா மாதிரி இருக்கு சார். அப்போ நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் நமக்கு நன்றாக இல்லை என்றால் அந்த கிரகத்தை நாம் இயக்குகின்ற பொழுது இன்னும் ஒரு கிரகத்தினுடைய இழப்பு நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா நடந்து கொண்டேதான் இருக்கும். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு கேட்டா அதை நிச்சயமா என்ன பண்ண முடியாதுன்னா ஜோதிடர் கிடையாது, கடவுளாலையும் கொடுக்க முடியாது. இதை முதல்ல நம்ம நன்றாக புரிந்து கொள்ளணும். அதாவது எல்லாமே
எதிரெதிர் சொல் உண்டு. அருளுக்கு பொருள் எதிரி, பொருளுக்கு அருள் எதிரி, நன்மைக்கு தீமை, தீமைக்கு நன்மை. இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம்ல. ஆண் பெண், பெண் ஆண், இப்படி எல்லாமே இருக்கு இல்லையா? அப்படித்தான். எதை அதிகமா இயக்குறோமோ அது நமக்கு ஆபத்து. தேவையான வரையிலும் நம்ம இயக்கி அந்த பலனை பெற்றுக்கொண்டால் அது நன்மை. ஒருவேளை ஒரு கிரகம் பலகீனமாக இருக்கிறது என்றால் அதை வாழ்நாள் முழுவதும் பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. உதாரணமா நம்ம உடம்புல இப்ப இன்சுலின் லெவல் பேலன்ஸ்டா இல்லைன்னா நம்ம அன்றாடம் எப்படி இன்சுலின் போட்டு அதை பேலன்ஸா வச்சுக்கிறோமோ அப்படிதான் பலகீனமான கிரகத்திற்கு வழிபாடுகளின் மூலம் தான தர்மத்தின் மூலம் நாம நன்மை அடைகிற ஒரு விஷயம். அப்போ நீங்க கேட்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிரகத்தை இயக்கும் பொழுது இன்னொரு கிரகத்தினுடைய இயக்கம் குறையுன்றத ஜோதிடர்களுக்கே தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலி உண்மையான விஷயம் என்பது இதுதான். நான் சோம்பேறித்தனமா இருக்கிறேன் அப்படின்னா அவன் இருட்ட விரும்புவான், அது சனி காரகத்துவம். நான் சுறுசுறுப்பா இருக்கேன்னா அவன் வெளிச்சத்தை விரும்புவான், அது பாத்தீங்கன்னா சூரிய காரகத்துவம். சோ ஒருத்தருடைய வாழ்க்கையில எந்த கிரகம் நன்றாக இருக்கிறதோ அதை பொறுத்து அவளுடைய வாழ்வியல் முறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கும்னா மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அப்போ பல நோய்களை ஒரு மருந்தால சரி பண்ண முடியுமா? முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு மருந்தாக கொடுத்துதானே நம்ம சரி பண்ணிட்டு வர முடியும். இது மருத்துவத்துல ஒத்துக்கிறீங்கல்ல? ஆனா நீங்க தான் சொல்றீங்க ஒரு மருந்து கொடுத்தா இந்த பக்கம் அதோட ஆன்டி எஃபெக்ட் வரும்னு சொல்றீங்களே. ஆமாமா, அதாவது எந்தெந்த நோய்கள் என்பதை பொறுத்து அந்தந்த காலகட்டத்தில் அதை பொறுமையாக சரி செய்யணும். பொறுமை தேவை. எஸ். எந்த ஒரு பிரச்சனையுமே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல, அதாவதுமா வாழ்வியல் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கிறது, ஆன்மீக பரிகாரம்னு ஒண்ணு இருக்கிறது. அதாவது போன ஜென்மத்துல பாவம் பண்ணிட்டோம்னா அதை கடவுள் தான் தீர்க்கணும். வாழ்வியல் பரிகாரம் என்பது நம்மால் மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயம் இருந்தா அதற்கு பேர் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே நான் சுயதொழில் பண்றவங்களை எப்போதுமே பார்ப்பேன், ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க சுயதொழில பெருசா வளர்ந்து நான் பார்த்ததில்லை. பொருளாசை நிறைய இருக்கிறவங்க பெருசா பக்தியில் திளைத்து நான் பார்த்ததே கிடையாது. உண்மை அதுதான். ஏன்னா பக்தி அதிகமாக இருக்கவங்க பொய் பேச மாட்டாங்க. பொய் இல்லைன்னா தொழிலே ஓடாது. சோ ராகு என்பது பொய், கேது என்பது உண்மை. சோ அதனால ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு கிரகங்களுடைய எதிர் துருவம் பார்த்து தான் நாம அதற்கு உரிய பரிகாரத்தை நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ உதாரணமா இன்னும் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேம்மா. இப்போ மகாலட்சுமி அப்படின்னா அவள் பொருளுக்குரியவர், புதன் அப்படின்னா படிப்புக்குரியவர். இப்போ ஆடிட்டிங் ஸ்டடி எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றது தெரியும். ஆனா ஒண்ணுமே படிக்காம 6th கூட தாண்டாம பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்கன்றது தெரியும். அந்த தொழிலதிபர்கள் இடத்துல ஆடிட்டிங் எங்க உட்காருது? கீழே தான் உட்காருது. அப்போ பொருள் இருக்கிற இடத்துல படிப்பு வேலை செய்யாது. புரியுதுங்களா? படிப்பு இருக்கிற இடத்துல பொருள் வேலை செய்யாது. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பார்க்க போறோம், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நம்ம எப்படி நின்னாகணும்? ஆமா. அப்போ அந்த இடத்துல அங்க பொருள் பலம் என்பது என்ன பண்ணதுன்னா, நேர்மையான அதிகாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, அங்க பொருளால அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம வாங்க முடியாது. அதனாலதான் சரஸ்வதி இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி இருக்க மாட்டால், லக்ஷ்மி இருக்கும் இடத்தில் சரஸ்வதி இருக்க மாட்டால். இது சரஸ்வதி சபதம் படம் பார்த்தே பாதி பேர் என்ன பண்ணிக்கலாம்னா புரிந்து கொள்ளலாம். படிச்சா காசு கிடைக்காதா சார்? காசு கிடைக்காதுன்னு சொல்லலாமா? ரொம்ப பர்ஃபெக்டா படிக்கிறவங்க யாருமே சுயதொழில வருவது கிடையாது. படிப்பே இல்லாத அத்தனை பேரும் சுயதொழில ஜெயிக்கிறாங்க. ஏன்னா பொருளாசை உள்ளவங்க படிக்க மாட்டாங்க. சுக்கிரன் நல்லா இருக்கவங்க படிக்கவே மாட்டாங்க, படிப்புல கோட்டை விட்டுருவாங்க. புதன் நல்லா இருக்கவங்க சூப்பரா படிப்பாங்க. இவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும், இவங்களுக்கு அதிகமான சொத்து கிடைக்கும். சோ நல்லா பாருங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் பெருசா படித்திருக்கவே மாட்டார்கள். தன் பணத்தை எண்றதுக்கு கூட அங்க ஆடிட்டிங் எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா வைத்திருப்பாங்க. அதனாலமா ஒரு ஜோதிடர் கிட்ட நீங்க போகும் பொழுது நடப்புல ஒரு பிரச்சனை இருக்கும் தெரியுமா, அந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ற பரிகாரத்தை தவிர வேற கேட்க கூடாது. எப்படி ஃபீவர் வரும்பொழுது ஒரு மருத்துவர் அணுகி இப்ப எனக்கு ஃபீவர் தான் இருக்கு அதுக்கு மட்டும் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வயிற்று வலி வந்தா வயிற்று வலிக்கு போய் நம்ம கேட்போம். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாகத்தான் ஒவ்வொரு முறையும் நம்ம அணுகி சரி செஞ்சுக்கணுமே தவிர ஒரே முறையில 10 பிரச்சனைக்கு நீங்க போய் தீர்வு கேட்கும் பொழுது எதை முதல்ல பண்றது, எதை ரெண்டாவது பண்றது, எதை நம்ம பண்ணிருக்கோம், எதை நம்ம பண்ணல, நமக்கு கிரகம் ஆக்டிவேட் ஆயிருக்கா ஆக்டிவேட் ஆகலையான்றது எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? இப்ப உதாரணமா குருவுக்கு செவ்வாய் எதிரி, செவ்வாய்க்கு குரு எதிரி. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவா
முருகனையும் கும்பிட்டுப்பாங்க, அதே போல குரு காரகத்துவத்தையும் என்ன பண்ணிப்பாங்கன்னா இயக்கிப்பாங்க. இது ஒண்ணு எதிரெதிரான பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்படி நம்ம பண்ணவே கூடாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேமா. ஒருத்தர் உடல் பருமனா இருக்கார். இப்ப உடல் பருமன் அப்படின்றது குரு, கொழுப்பு, மஞ்சள். ஓகேவா? ஒருத்தர் வந்து சதைப்பற்றோட ரொம்ப நல்லா இருக்காரு, மசில்ஸ் பில்டோட இருக்காருன்னா அது செவ்வாய். அது கடினமான, உறுதியான அப்படின்னு அர்த்தம். குருத்தன்மையில இருப்பவர் உறுதியா இருக்க மாட்டார், செவ்வாய் தன்மையில இருப்பவர் உறுதியா இருப்பார். இப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரான குணம் தானே. அப்போ அதிகமா ஸ்வீட் சாப்பிடும் பொழுது ஃபேட் அதிகமாகும், குரு அதிகமாகிக்கிட்டே இருப்பாரு. அதிகமா ஃபேட்டை குறைக்கும் பொழுது செவ்வாய் பகவான் மசிலா என்ன ஆகிட்டா இருப்பாருன்னா பில்ட் ஆகிக்கிட்டே இருப்பாரு. இது எனக்கு 2மே கிடைக்கணும்னா அது எப்படி சாத்தியம்? அப்ப நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உன்னுடைய பிரச்சனை என்னன்றதை பொறுத்து ஒரு திருமணமா, முதல்ல திருமணத்திற்கான பரிகாரத்தை ஃபர்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வா, அடுத்து வேலையா, அதுக்கப்புறம் அடுத்து வா. இப்படி ஒவ்வொன்னாகத்தான் நம்ம முடிச்சுட்டு வரணுமே தவிர ஒட்டு மொத்தமா ஒரு ஜாதகத்துல கிரகங்களை நம்மளால பேலன்ஸ் பண்ணவே முடியவே முடியாது. ஆகையினால் ஒரு ஜோதிடரிடம் போகும் பொழுது சரியா வெற்றி பெறுபவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளரா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை அந்த நிமிஷத்துல இவ்வளவு நாளுக்குள்ள எனக்கு சரியாகணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒரே கொஸ்டின், ஒரே கேள்வி, முடிஞ்சு போச்சு. முடிச்சுட்டு வந்துடுறாங்க, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொன்றையுமே அடுத்துன்னு ஆலோசனை பண்ணி சக்சஸ் பண்றதுல தான் ஜோதிடத்துல இருக்கிற வெற்றியே இருக்கிறது. இதுதான் உண்மை. சோ உன்னை இழக்கும் பொழுது, உன்னை இயக்கும் பொழுது உன்னை இழக்கிறதுன்றது யதார்த்தம்தான். அருமை சார், தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா பார்த்துட்டு இருந்தோம், மனசுல தோன்ற கேள்வி எனக்கும் தோணுது சார். அதாவது நாங்கெல்லாம் ராஜா ராணியா இருந்தோம்னாக்கா ராஜகுருவை பக்கத்திலேயே வச்சுட்டு தினமும் போய் பால் வாங்குற மாதிரி, காய்கறி வாங்குற மாதிரி கூப்பிட்டு ஒரு பிரச்சனைக்கும் இது பண்ணிப்போம் சார். ஆனா ஒரு பிரச்சனைக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த சொல்யூஷனை செய்யறதுக்குள்ளேயே எங்களுக்கு நாக்கு தள்ளுது சார், இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சு போயிடுது. அடுத்தது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு நாங்க எழுந்து வரவே பல காலம் ஆகுதே. இது சாதாரண எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எப்படி சார் சாத்தியம்? ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேமா. எத்தனையோ ஜோதிடர்கள், அதாவது பணப்பிரச்சனை அப்படின்னு வருதுன்னு ஒரு பதிவு போடுறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய அத்தனையுமே பணம் சம்பந்தப்பட்ட கிரகத்திற்குரிய பொருள் வழிபாட்டை தான் சொல்லுவாங்க. அதை நிலையா பண்ணினாலே போதும். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பிரச்சனையை முடிக்கிற வரையிலும் நாம என்ன பண்ணணும்னா தொடர்ச்சி ரொம்ப 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 அவசியம். இதுல நீங்க செலவுக்கு வந்து வேலையே கிடையாதுமா. என்னையே கேட்பாங்க, சார் நீங்க எப்ப சொன்னாலும் குங்குமப்பூ சொல்றீங்க, பால் பாயசம் சொல்றீங்க, முந்திரி திராட்சை சொல்றீங்க, சரியா? நான் கேக்குறேன், இந்த முந்திரி திராட்சையும் குங்குமப்பூவையும் எனக்கா கொண்டு வந்து தரீங்க? நீங்க தானே சாப்பிடுறீங்க. அப்போ அந்த பருப்பு திராட்சை அந்த இன்பத்தை அனுபவிக்கிற வாய்ப்பும் கொடுப்பினையும் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா? அப்போ அது உங்களுடைய உடம்புல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது பேரு தான் மகாலட்சுமி. அப்போ இந்த இடத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா. லைஃபை பொறுத்தளவுல, ஜோதிடத்தை பொறுத்தளவுல திருமணம் அப்படின்றது 7ஆம் பாவம், வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்றது 1ஆம் பாவம். வெற்றியை பத்தி யோசிக்கிறவங்க திருமணத்தை பத்தி யோசிக்க கூடாது, திருமணத்தை பத்தி யோசிக்கிறவன் ப்ரொஃபஷனலை பத்தி யோசிக்க கூடாது. ஸோ ஒன்றை முடிச்சுட்டு தான் ஒன்றை தொடரணும். ஒன்று அதை சக்ஸஸ் பண்ணிட்டு இதில் வரணும், இதை பண்ணிட்டு இல்லைன்னா அதுக்கு போகணும். 2மே ஒரே டைம்ல வேணும்னா அது சாத்தியம் இல்லை. இதைதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து ஒண்ணு புரியுது, நிச்சயமா பொறுமை அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்று. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் தாத்பரியத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க சார். கொடான கொடி அன்படைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் சார். உங்களை டைரக்டா வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எங்க வந்து பார்க்கலாம்? சென்னை அண்ணா நகர்ல பார்க்கலாமா, கோவை காந்திபுரத்துல பார்க்கலாம். டைரக்ட் கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பீப்புள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வரலாம். நன்றி சார். நன்றிமா. வெற்றிவேல் முருகா. நம்ம ஆன்மீக உலா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.